viewers, welcome to Nandhinis kitchen. இன்னைக்கு நாம Nandhinis kitchenல chettinadu ஸ்டைல்ல நல்ல காரசாரமான ஒரு காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு pan எடுத்துர்க்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் இப்போ நம்ம வறுத்துறலாங்க. நான் கொஞ்சம் மல்லி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் நிறைய போடுங்க. மல்லி ஃப்ளேவர் தனியா தெரியணும். கூடவே நான் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறேங்க. ரெண்டையும் நான் வறுத்துறேன். வறுத்ததுக்கு அப்புறம் நான் 3 மிளகாய் சேர்த்துர்க்கேங்க. அது போக 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துர்க்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒண்ணா வறுத்துக்கிறேங்க. இதோட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். அதையும் நான் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது எல்லாமே ஃபுல்லா நல்லா வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு பாதி அளவுக்கு வெந்தா கூட போதும். ஏன்னா திரும்பவும் நம்ம அரைச்சிட்டு இதை திரும்பவும் கொதிக்க வைக்க போறோம். இது நான் இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடுறேங்க. திரும்ப அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நான் வெண்டைக்காவை நறுக்கி வச்சிருக்கேங்க. கொஞ்சம் நீளமா காய் நல்லா பெருசா தெரியிற மாதிரி நம்ம நறுக்கிக்கலாங்க. இப்போ இதை நான் இதே கடாயில சேர்த்து இதையும் நான் கொஞ்சம் வறுத்துக்க போறேங்க. வெண்டைக்காவை கொஞ்சம் நல்லா வறுத்துடலாம் நம்ம. அப்பதான் அதில் இருக்கிற வளவளப்பெல்லாம் போய் வெண்டைக்காய் இன்னும் நல்ல டேஸ்டா இருக்குங்க. இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டேங்க. போதும். திரும்ப வெண்டைக்காவை நம்ம தனியா சேர்த்து வேக வைக்க போறோம். இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் நிறைய எடுத்துர்க்கேன் எண்ணெய். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துர்க்கேங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்க்குறேங்க. அப்புறம் நம்ம வரமிளகாய் தூள் சேர்த்துர்க்கேங்க. இதுக்கு கொஞ்சம் நல்ல காரமா இருக்கணும். வரமிளகாய் தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க. இது உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு கொதி விடுற அளவுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ இது கொதிச்சிருச்சுங்க. இதோட நம்ம இந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்சிருந்த வெண்டைக்காவை கூட சேர்த்துடலாங்க. சேர்த்து இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நான் கொஞ்சமா புளி எடுத்து கரைச்சி வச்சிருந்தேன். இப்போ அந்த புளி கரைசலையும் இதோட நான் சேர்த்துட்டேங்க. சேர்த்து மூடி போட்டு ஒரு கொதி விட்டுறலாம். இப்போ இது கொதிச்சிருச்சுங்க. இதோட நான் கடைசியா கொஞ்சமா வெல்லம் சேர்த்துர்க்கேங்க. வெல்லம் எதுக்கு அப்படின்னா நம்ம வெல்லம் சேர்க்கும்போது இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். அதனால வெல்லம் கண்டிப்பா சேர்த்துருங்க. மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுறலாங்க. அது இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்ல அசத்தலான சுவையில் காரசாரமாக காரக்குழம்பு ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நந்தினிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.